இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துக்கிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான தலைப்பில் பார்க்க போகிறோம். நம்ம ஆசீர்வாதங்கள் ஏன் தடையாகுது, ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு ஒரு ரகசியம், அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை செய்து பார், உன் ஆசீர்வாதத்தை யாருனாலையும் தடுக்க முடியாது. அப்போஸ்தலர் 10:35 எந்த ஜனத்திலாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்றும் நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். கர்த்தர் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா அவங்க இந்த ஜாதியாக இருக்கணும், அந்த ஜாதியாக இருக்கணும், அப்படிப்பட்டவங்களாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே இல்லை. கர்த்தருக்கு பயப்படணும், நீதியை செய்யணும். இதைத்தான் தேவன் அவர்கள்ட்ட எதிர்பார்க்கிறார், அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை ஒருத்தர் பெற்றுக்கொண்டாங்க. அது யார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். இஸ்ரவேலில் 12 கோத்திரங்கள் இருந்தாங்க. இந்த 12 கோத்திரத்தில் 2 பேர் மட்டும் தன் தகப்பன்ட்ட சாபத்தை வாங்கி கொண்டவர்கள். அவர்கள் யாருன்னு சொன்னால் யாக்கோபுடைய 12 பிள்ளைகள். அது இல்லாமல் ஒரு பெண் பிள்ளை யாக்கோபுக்கு இருந்தாங்க. அந்த பெண்ணுடைய பெயர் தீனாள். இதை நீங்கள் எங்கே வாசிக்க முடியும்னா ஆதியாகமத்தின் புஸ்தகம் 34 வாசிக்க முடியும். யாக்கோபுடைய மகள் தேசத்தை சுற்றி பார்க்க புறப்படுறாங்க. அந்த இடத்துல ஒரு ஆண் மகள்னால அந்த பெண் பலாத்காரம் செய்யப்படுறாங்க. இந்த சம்பவத்தை குறித்து யாக்கோபுடைய 12 ஆண் மகன்களும் கேள்விப்பட்டு 2 பேருக்கு மட்டும் கடுமையான கோபம் வருது. அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிமியோன், லேவி. இந்த 2 பேர் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் தன் சகோதரியை தீட்டுப்படுத்தினவங்களை எப்படியாவது கொலை செய்யணும்னு சொல்லி ஒரு தந்திரமான ஆலோசனை செய்து அவங்க அந்த சகோதரியை தீட்டுப்படுத்தினவங்க வந்து பெண் கேட்குறாங்க, நாங்கள் உங்கள் பெண்ணை திருமணம் செய்து கொள்ளுகிறோம் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அந்த சகோதரர்களுக்கு மிகுந்த கோபம். அதனால் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் விருத்த சேதனம் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் எங்கள் பெண்ணை நாங்கள் கொடுக்க முடியும், பெண்ணை எடுக்க முடியும். அதனால் நீங்கள் எல்லாரும் என்ன செய்யணும், விருத்த சேதனம் பண்ணணும்னு சொல்லி இஸ்ரவேலுடைய 12 பிள்ளைகளும் அந்த தேசத்துக்கு அறிவிக்கிறாங்க. அந்த புற ஜாதி தேசத்தார் கர்த்தருடைய கட்டளை என்ன, ஒருத்தர் விருத்த சேதனம் பண்ணணும்னு சொன்னால் அந்த குழந்தை பிறந்த 8வது நாள் விருத்த சேதனம் பண்ணணும். அப்போ தான் அந்த குழந்தையினால் தாங்க முடியும். அந்த குழந்தையோட உடம்புல வரக்கூடிய அந்த ஆன்டிபயோட்டிக் நோய் எதிர்ப்பு சக்தி அந்த குழந்தையோட உடம்புல இருந்து வரக்கூடிய திரவம் அதை பாதுகாக்கும். ஆனால் இவங்க பெரிய வயதில் பண்ணும் பொழுது சில நாட்களில் அவர்களுக்கு சரீர பலவீனம் வருது. அந்த ஊர் பட்டணத்தில் இருக்கிற எல்லா ஆண் மக்களும் விருத்த சேதனம் பண்ணிட்டாங்க. அந்த உடம்புல அந்த தேசத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ஆண் மக்கள் விருத்த சேதனம் பண்ண எல்லா ஆண் மக்களுக்கும் சரீரத்தில் பலவீனம், உடல் நோவெடுத்து அவர்கள் படுத்திருக்கும் பொழுது இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி கொண்டு அந்த சிமியோன், லேவி 2 பேரும் அந்த பட்டணத்தில் இருக்கிற எல்லா ஆண் மக்களையும் பட்டயத்தால் கொன்று போட்டார்கள். இதன் நிமித்தம் அவருடைய தகப்பனாராகிய யாக்கோபு மிகவும் வேதனைப்பட்டு அந்த 2 பேரை சபிக்கிறார். சிமியோனையும் லேவியும் சபிக்கிறார். இது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49 நீங்கள் வாசிக்க முடியும். தேவஜனமே, இப்படி சபிக்கப்பட்டவர் தான் சிமியோன், லேவி. ஆனால் அதுவே இன்னொரு சம்பவம், இந்த சாபத்தை எப்படி அந்த லேவி கோத்திரத்தார் ஆசீர்வாதமாக மாற்றி கொண்டாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா யாத்திராகமத்தின் புஸ்தகம் 32 நீங்கள் வாசிக்கும் பொழுது மோசே சீனாய் மலையில் ஆண்டவருடைய கட்டளைகளுக்காக அவர் ஜெபம் பண்ணி கொண்டு இருப்பார். ஆண்டவருடைய கட்டளைகளுக்காக, நியாயப்பிரமாணங்களுக்காக அவர் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு திரும்பி வரும் பொழுது அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மோசே போய் 40 நாட்கள் ஆயிடுச்சு, மோசேவுக்கு என்னாச்சுன்னு தெரியல, உயிரோடு இருக்கிறாரான்னு கூட தெரியலன்னு சொல்லி நினைத்து எங்களை வழி நடத்தி செல்வதற்கு எங்களுக்கு ஒரு பொன் கண்ணுக்குட்டி வேணும், எங்களை வழி நடத்தி செல்வதற்கு எங்களுக்கு ஒரு விக்கிரகம் வேணும்னு சொல்லி இஸ்ரவேல் ஜனங்க ஆரோன்ட்ட கேட்குறாங்க. ஆரோன் என்ன செய்கிறாரு, எல்லாருடைய உடம்புல இருக்கிற தங்கத்திலான பொன் ஆபரணங்களை வாங்கி அதை அக்கினியில் போட்டு ஒரு பொன் கண்ணுக்குட்டியாக செய்கிறார். செய்து இவைகள் தான் உங்களுடைய விக்கிரகங்கள் சொன்ன உடனே அந்த இஸ்ரவேல் ஜனங்க ஆண்டவரை மறந்து தங்களுக்கு செய்த அற்புதங்களை எல்லாம் மறந்துட்டு அந்த பொன் கண்ணுக்குட்டி தான் தங்களுக்கு தெய்வம்னு சொல்லி அந்த பொன் கண்ணுக்குட்டி முன்னாடி ஆடல்களை ஆடி பாடி தங்கள் உடம்பை கிழித்து கொண்டு நடனம் பண்ணினார்கள். இதை பார்த்த உடனே ஆண்டவருக்கு மிகுந்த கோபம், இவர்களை அழிக்கணுங்கிற அளவுக்கு கோபம். ஆனால் மோசே இவர்களுக்காக பரிந்து பேசிட்டு கீழே இறங்கி வர்றாரு. மோசே பார்த்த உடனே அவரால் தாங்க முடியல.
தேவாதி தேவனை விட்டுட்டு ஒரு விக்கிரகத்தை வணங்குறாங்களேன்னு சொல்லி அந்த இடத்துல மோசே கேட்குறாரு. அந்த இஸ்ரவேலுடைய 12 கோத்திரங்களை பார்த்து கேட்குறாரு, கர்த்தர் யார் தெய்வம்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்களோ என் பக்கத்தில் முன்னாடி கால் வைன்னு சொன்ன உடனே அந்த 12 கோத்திரத்தில் முதலாவது காலை வச்சது லேவி கோத்திரம்தான். தேவன் உடனே சொல்கிறாரு, அந்த லேவி கோத்திரத்தார் யாரெல்லாம் அந்த விக்கிரகத்தை தெய்வம்னு சொல்லி வணங்குறாங்களோ அத்தனை பேரையும் வெட்டி சாய்க்கிறாங்க. கர்த்தர் சொல்கிறாரு, என்னுடைய ஆசாரிய ஊழியம் செய்வதற்கு, என்னுடைய பணிவிட செய்வதற்கு நான் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி இந்த 12 கோத்திரத்தில் இந்த லேவியனை எனக்காக பிரித்தெடு. தேவஜனமே, 12 கோத்திரத்தில் தேவன் தனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படி, தனக்கு பிரதிஷ்டை பண்ணும்படியா, தனக்கு பரிசுத்தமாக இருக்கும்படியா இந்த லேவியர்களை தேவன் தெரிந்தெடுத்தார். கடுமையான சாபம், தகப்பனுடைய சாபம் இவர்கள் தலையின் மேலே இருக்குது. ஆனால் கர்த்தருக்கு வைராக்கியமாக நிற்கும் பொழுது அந்த கடுமையான சாபத்தை இவர்கள் ஆசீர்வாதமாக மாற்றிக்கொண்டார்கள். தேவஜனமே, உங்களோட வாழ்க்கையில் கூட ஏதாவது கடுமையான சாபங்களோ தடைகளோ பிரச்சனையோ தொடர்ந்து வந்து கொண்டு இருந்தாலும் சரி, இன்றைக்கி கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்லுகிற காரியம், எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு பயந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன். 12 கோத்திரத்தில் தேவன் ஏன் தன்னுடைய ஆசாரிய ஊழியம் செய்வதற்காக, தன்னுடைய மகிமையான உடன்படிக்கையை பற்றிய சுமக்கிறதற்காக, ராஜாக்கள் அபிஷேகம் பண்ணுறதற்காக லேவியர்களை மட்டும் தேர்ந்தெடுத்தார்னா கர்த்தருக்காக அவர்கள் தான் முதல்ல கால் வச்சாங்க. தேவஜனமே, இன்னைக்கு ஆண்டவருக்காக எதை செய்கிறதா இருந்தாலும் சரி, ஊழியத்தை செய்வதற்கு, கர்த்தருக்கு பரிசுத்தமாக நிற்கிறதற்கு முதல்ல நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்தீங்கன்னு சொன்னால் தேவன் நிச்சயமாக உங்களை அழைத்து ஆசீர்வதிக்கிறத இந்த உலகத்தில் யாருனாலையும் தடுக்க முடியாது. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஒரு பொருத்தனை பண்ணுவீங்களா? நான் பரிசுத்தமாக இருப்பேன், ஆண்டவருடைய பிள்ளையா நான் வாழுவேன், உலகத்தோட எந்த விஷயத்திலும் நான் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன், விட்டு கொடுக்க மாட்டேன், எனக்குன்னு தேவன் கொடுக்குற ஊழியத்தை நான் உண்மையாக செய்வேன். இந்த உலகத்தில் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறதுல வர ஆசீர்வாதம் வேறு எதுலையுமே இல்லை. பாட தெரியுமா? பாடுங்க. உங்களுக்கு என்ன தாளந்த ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரோ அதை கர்த்தருக்காக பயன்படுத்துங்க. அவங்க செய்கிறாங்க, நான் செய்கிறேன்னு இல்லை. யார் செய்தாலும் செய்யாவிட்டாலும் நான் ஆண்டவருக்காக செய்வேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து பாருங்கள், தேவன் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். யாருனாலையும் தடுக்க முடியாது. கண்களை முடிச்சு வைக்கலாம். அதிகமாக நேசிக்கிறீங்களா அன்புள்ள ஆண்டவரே? இஸ்ரவேலருடைய 12 கோத்திரங்களில் தகப்பனுடைய சாபத்தை வாங்கினது சிமியோன் லேவி. ஆனால் அதே லேவியர்கள் கர்த்தருக்காக நிற்கிறவன் யார் என்று சொல்லி கேட்கும்போது முதல்ல லேவியர்கள் வந்ததுனால தேவன் அவர்களவே தனக்கு பரிசுத்தமாக தெரிந்து கொண்டீங்க. யாருக்குமே கிடைக்காத ஒரு பாக்கியம் அந்த லேவியர்களுக்கு கிடைத்தது. அவங்க மட்டும்தான் தேவனுக்கு ஊழியம் செய்ய முடியும், அவங்க மட்டும்தான் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, அவங்க மட்டும்தான் கிருபை பெற்றவங்க. தகப்பனே, அன்று மட்டுமல்ல இன்றும் யாரெல்லாம் கர்த்தருக்காக வைராக்கியமாக நிற்கிறாங்களோ அவர்களை தேவன் கைவிடுகிறதில்ல. அவர்களை உயர்த்தவும் தேவன் தாமதிக்கிறவர் அல்லப்பா. யாரெல்லாம் இந்த செய்தியை பார்க்குற ஜனங்க, நான் ஆண்டவருக்காக வைராக்கியமாக நிற்க போகிறேன், ஊழியம் செய்ய போகிறேன்னு சொல்லி ஒப்பு கொடுக்குறாங்களோ தேவன் உயர்த்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவஜனமே, கர்த்தருக்காக வைராக்கியமாக இருங்க, ஊழியம் செய்யுங்க. தேவன் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். யாருனாலையும் தடை செய்ய முடியாது. ஆமென்.